அதேபோல இன்று எம்முடைய மறை மாவட்டத்திற்காகவும் மறை மாவட்டத்தில் ஆயருக்காகவும் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு மற்றும் மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இதோ பொறுப்பெடுத்து இந்த மக்களை வழிநடத்துவதற்காக பலவிதமான சேவைகளில் ஈடுபட்டு மக்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக உழைக்க இருக்கின்ற அருள் தந்தையையும் சிறப்பாக ஆசீர்வதித்தருளும். மறை மாவட்டத்தையும் மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் எல்லாமே ஆசீர்வதித்து இந்த சிறிய இனத்தை உமக்கு ஏற்புடைய இனமாக மாற்றி கொடுக்கும்படியாகவும் இவருடைய எல்லா தேவைகளிலும் இவர்களோடு இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் அதிலும் குறிப்பாக இதோ புதியதாக பொறுப்பெடுக்கின்ற இயக்குனர் தந்தை அவர்கள் நாம் மேற்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளிலும் உங்களுடைய ஆவினுடைய வல்லமையை பொழுது இவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. முன்னதாக தனித்து செயல்பட்ட இந்த நிறுவனம் ஒரு சில நிர்வாக காரணங்களால் ஒன்றாக சேர்த்து செயல்பட ஆரம்பித்தது. இன்று ஆயத்தந்தை அவர்கள் மீண்டும் திருவண்ணாமலை சமூக சேவை சங்கம் தனித்து வளர்ச்சியின் பாதையில் நடைபெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டதால் நமது சமூக சேவை சங்கத்திற்கு அருட்தந்தை பிரான்சிஸ் அவர்களை புதிய இயக்குனராக நியமித்திருக்கின்றார். இங்கே இந்த பணியேற்பு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நம்முடைய திருவண்ணாமலை மலைக்கோட்ட அதிபர் தந்தை பேரூர் தந்தை துதுசாமி அவர்களுக்கும் முன்னாள் இயக்குநர்களாக இருந்த பேரூர் தந்தை ஜேம்ஸ் வின்சென்ட், பேரூர் தந்தை ஞானஜோதி மற்றும் இங்கு இயக்குனர் செயலராக இருந்த பேரூர் தந்தை பங்கராஸ் அடிகளார், ஃபர்ஸ்ட் செயலர் முதல் செயலராக இருந்த பேரூர் தந்தை அவர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற மற்ற அனைத்து குருக்களையும் நம்முடைய வேலூர் சமூக சேவை சங்கத்தின் இயக்குனராக இருந்து சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேரூர் தந்தை ஜேம்ஸ் அவர்களையும் நான் வணங்கி வாழ்த்தி பாராட்டுகின்றேன். கடவுளை எழுப்பினார். இது மீண்டும் ஒரு வளர்ச்சியின் பாதைக்கு நடந்து செல்கின்ற நேரம். அதனால்தான் தனித்து வளர்ச்சிக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. Dear Reverend Father S. Francis, warm greetings of peace and joy from the Diocese of Vellore. Considering the pastoral needs of the Diocese of Vellore, I hereby appoint you as the Director of Thiruvannamalai Social Service Society, Diocese of Vellore, with effect from Monday, 16th June 2025. Very Reverend Monsignor M. John Nicholas, Vicar General of the Diocese of Vellore, will formally install you in the office. I am confident that you will undertake your office as a Director of Thiruvannamalai Social Service Society, Diocese of Vellore, with a deep sense of responsibility. May the loving Lord, through the intercession of Mary, Help of Christians, our diocesan patroness, continue to bless and guide you in your ministry. God bless you. Yours in Christ, Ambrose Pichemothu, Bishop of Vellore.
profession of faith. I, Father S. Francis, firmly believe and profess whatever is contained in the symbol of faith, namely, I believe in one God, the Father Almighty, creator of heaven and earth, of all that is seen and unseen. I believe in one Lord Jesus Christ, the only begotten Son of God, and born of the Father before all ages, God from God, light from light, true God from true God, begotten, not made, consubstantial with the Father, through whom all things are made. For us men and for our salvation, He came down from heaven by the power of the Holy Spirit, was born of the Virgin Mary, and became man. For our sake, He was crucified under Pontius Pilate. He suffered, died, and was buried. On the third day, He rose again, according to the Scriptures. He ascended into heaven and is seated at the right hand of the Father. He will come again in glory to judge the living and the dead, and His kingdom will have no end. I believe in the Holy Spirit, the Lord, the giver of life, who proceeds from the Father and the Son. With the Father and the Son is adored and glorified. He has spoken to the prophets. I believe in one holy Catholic Apostolic Church. I believe in one baptism for the forgiveness of sins. I look for the resurrection of the dead and the life of the world to come. Amen. I also firmly believe everything contained in the Word of God, written or handed down by tradition, or proposed by the Church, either by a solemn announcement or by ordinary and universal magisterium, to be believed as divinely revealed. I also firmly accept and maintain each and everything pertaining to the doctrine of faith and morals taught by the same Church with a definitive judgment. Moreover, with the religious obedience of will and intellect, I adhere to those doctrines which the Roman Pontiff or the College of Bishops, in the exercise of their authentic magisterium, declare, even if they do not intend to proclaim them with a definitive judgment. Now, Father Francis makes the oath of fidelity. I, S. Francis, while accepting the office, promise that I will always preserve the communion with the Catholic Church, both by word and behavior. With a great diligence and fidelity, I will fulfill the duties by which I am bound to the Church, both universal and local, in which I am called upon to render my service according to the prescribed norms. In fulfilling my office, which has been entrusted to me in the name of the Church, I will preserve the deposit of faith in its totality and will faithfully transmit and explain it. Therefore, I will avoid every teaching contrary to it. I will follow and promote the common discipline of the entire Church and will observe all the ecclesiastical laws, above all those contained in the Code of Canon Law. I will also follow with Christian obedience what the sacred pastors, as authentic doctors and teachers of the faith, declare, or as guides
of the church, establish and will faithfully assist the diocesan bishops so that the apostolic work which is to be performed, the name and by the order of the church, may be accomplished in that very church. So help me God, and these sacred scriptures which I touch with my hands. ரகசிய உறுதிப்பாடு, oath of secrecy. I, the undersigned, promise before God under oath and swear to exercise faithfully the office of the Director of Tiruvannamalai Social Service Society, committed to me without any partiality to anyone, and to observe secrecy within the prescription of law and of my superiors. So help me God and these holy Gospels. அடுத்ததாக நமது புதிய இயக்குனர் ஆஸ்பத்திரி சகோதரர் குரு பேரறிஞர் எஸ் பிரான்சிஸ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக திட்ட வேளாளர் அவர்கள் பொன்னாடை போற்றி அவரை வருக வரவேற்கிறார்கள். மகளிர் குழு சார்பாக நமது முதல் இயக்குனர் பேரறிஞர் ஆர் ஜேம்ஸ் சிஸ்டர் அவர்களுடைய இந்த உழைப்பு, கடின உழைப்பு, இத்தனை ஆண்டுகள் ஏறக்குறைய 2003 தொடங்கப்பட்ட இந்த சங்கம் 24 ஆண்டுகள் இந்த சங்கத்தினுடைய முதல்வருமாக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர் ஏழை மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறார் பேரறிஞர் கே எஸ் ஞானஜோதி அவர்களுக்கு பொன்னாடை போட்டு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். இந்த சங்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்த இந்த சங்கத்தை பதிவு செய்து எங்களுக்கு இந்த இடத்தை எல்லாம் பெற்றுக் கொடுத்த, இன்றைக்கும் இந்த சங்கத்தின் மீது வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற இந்த சொத்து பராமரிப்பு குழுவின் மூத்த தந்தை இந்த சங்கத்தை உருவாக்கியவர். அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டுகளையும் பிரகாஷ் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தந்தை அவர்கள் புதிய இயக்குநர்கள் ஏற்புரையாற்றுவார்கள். பிறகு முதன்மை குருக்கள் எல்லாம் புதிய இயக்குநர்கள் ஆற்றுவார்கள். அப்பொழுது மகளிர் விரைவில் செய்கிறார்கள். சாட்சி எல்லாருமே மிக சிறப்பாக இந்த நிகழ்வுடைய ஏற்பாடுகளை முனைந்து நமது வேலூர் மறை மாவட்டத்துடைய முதன்மை குரு தந்தை மன்சங்கர் நிக்கோலாஸ் அவர்கள் வந்து இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில தனது முழு ஒத்துழைப்பை கொடுத்து என்னாலே சிறப்பு செய்திருக்கிறார். அவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அவர் தந்தை ஜேம்ஸ் அடிகளார், பிஎஸ்எஸ்சிய டைரக்டர், தந்தை அவர்கள்
சொல்லிக் கொடுக்கும்போது பெரிய பெரிய சம்பவங்கள் இந்த இடத்தை அவர்கள் உறுதி செய்து மிக சிறப்பாக பணியை செய்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் நான் பார்ப்போம், ரொம்ப சின்ன அன்னையிலிருந்து அவங்க குடும்பம் மிக பாட்டாளி எல்லாரும் பார்த்தா பயங்கரமான எல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வெயிட் உட்காந்துருப்பாங்க. அவங்க குடும்பம் முழுசும் அந்த உழைப்பினால் உயர்ந்த குடும்பம். அதிலிருந்து நல்லா உழைத்து ஆண்டவருடைய இந்த திராட்சை தோட்டத்தில் முக்கியமாக இந்த திருவண்ணாமலை முழு மாவட்டத்தில் முழு அவர் உழைத்து உண்மையாகவே ஒரு ஏழை மக்களையும் பெரியவர்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உயர்ந்த வாழ்வை நிச்சயமாக தருவார் என்று உண்மையாகவே நம்புகிறேன். அதற்காக அவரை வாழ்த்துகிறோம். திருவண்ணாமலை மரக்கோட்டத்தின் சார்பாக அவரை வாழ்த்து இந்த கொண்டாடுகிறேன். அன்பானவர்களே, நம்ம முன்னாள் நம்முடைய இயக்குனர் ஜேம்ஸ் அடிகளார் மிக சிறப்பாக இதை எடுத்ததிலிருந்து இந்த வளர்ச்சிக்கான அரும்பாடு கொண்டிருக்கிறார். ஆகவே திருவண்ணாமலை மரக்கோட்டத்தின் சார்பாக முன்னாள் இதனுடைய இயக்குனர் ஜேம்ஸ் அவர்களுக்கு, இந்நாள் PSS டைரக்டர் அவர்களுக்கு இந்த திருவண்ணாமலை மரக்கோட்டத்தின் சார்பாக இதை கொண்டாடுகிறேன். திருவண்ணாமலை சுதந்திர சங்கத்தின் சார்பாக முன்னாள் இயக்குநருக்கு மகளிர் சங்கத்தில் மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய முன்னாள் இயக்குனர்